சந்திரகாந்த், நீதான் பிசினஸ் மேன். நான் எப்பவுமே ஃபாரின் ஸ்டைல், நாட் இந்தியன். பிசினஸ் முடிஞ்சா பார்ட்டிக்கு பிரியாணியா கொடுக்கிறது, தலகாணி கொடுக்கணும். அதுதான் பார்ட்டிக்கே அழகு. ஜஸ்ட் மினிட் ரஹ்மான். ஓகே. கோபால் தாஸ் ஜி, என்ன பத்தி கோளாறு சொன்னவன் அந்த பிளேகார்ட் சரவணநாத்தா இருக்கும். ஒரு சிம்பிள் மேன் ஒன்ன லாஸ் பண்ணதுனால என் பிசினஸ் க்ளோஸ் ஆயிடாது. நெவர். கேரியான். நான் மஜாக்க என்னைக்குமே தடுக்கிறது இல்ல ரஹ்மான். அர்ஜென்டா எனக்கு ஒரு விஐபி டைம் போன் வந்திருக்கு, நான் புறப்படணும். ரஹ்மான், அந்த அட்வான்ஸ் கேஷ் இதோ 2 லட்சம். கணக்கு பண்ணிக்க சந்திரகாந்த். நீயே சொல்லிட்ட, கணக்கு பண்ணிடுறேன். உன் கோல்டு அடுத்த மாசம் 5ஆம் தேதி கரெக்டா வந்துரும். பேலன்ஸ் 8 லட்சத்தை வாங்கிக்கிறேன். சந்திரகாந்த், இனிமே நீ என் கூட தான் பிசினஸ் வச்சுக்கணும். டெஃபினெட்லி. நீ என்னன்னு சொல்லு. எள்ளு. குட். நான் எண்ணெயா நிப்பேன். பாய். பாய். இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து தடுத்தா அது தப்பு இல்ல? நடக்கிறவன் கால்ல பந்தடிச்சா தவறு இல்ல. உன் கால் அடிக்கலையே. ரியலி? நோ டவுட் அபவுட் இட். இத பாரு, டாக்டர் ஜார்ஜன் ஒரு பெரிய மென்டல் எக்ஸ்பர்ட் இருக்காரு. ஒன்ன மாதிரி பைத்தியக்காரன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் கியூர் பண்ணிடுவாரு. போய் அவர் நர்சிங் ஹோம்ல படுத்துக்க. எப்படி இந்த ஐடியா? வெரி குட். நான் போறேன். வெறி போகணும்னா போய்தான் ஆகணும். போகலாம், பட் அது காஸ்ட்லி வைத்தியமாச்சே. நான் பழைய பிச்சைக்காரன், பிளாட்ஃபார்ம். எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்களே தவிர நீயே பழிச்சுக்கிடான்னு மேல போயிட்டாங்க. நாணயமா உடைச்சேன், நாணயம் சேரல. அந்த லைஃப் உனக்கே தெரியும். அப்புறம் சிம்பிளா ஒருத்தனை அடிச்சு பார்த்தேன், சில்லற வந்தது. அதையே கொலையா மாத்தி ஒரு 5-6 பேரை க்ளோஸ் பண்ணேன், சொத்தே வந்தது. பட் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு 7 வருஷம். அப்புறம் தான் தெரிஞ்சது, எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ணாதான் என்னை எவருமே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு 2-3 மர்டரை பண்ணிட்டு இப்பவும் வெளியில தான் இருக்கேன். இப்ப எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணாலும் என்னை எவனும் பிடிக்க முடியாது. மிஸ்டர் சந்திரகாந்த், கதை சொல்லாம நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை கரெக்டா சொல்லு. Trespassers will be prosecuted. வழியில குறுக்க வர்றவங்களுக்கு குழி தோண்டுவேன். சிகரெட் உடம்பை எஃபெக்ட் பண்ணும், உதைக்க பலம் இருக்காது. இந்த பீடி ஜெயில உனக்கு இதான் கிடைக்கும். இதையே பிடி. அம்மா மோகனம்பா, உண்டா இருக்கிறியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என் புருஷன்கிட்ட இல்ல சொல்லணும். இவ்வளவு பெரிய வயித்தை வச்சுக்கிட்டு எப்படி மாவரைக்கிற? இறக்கி வச்சுட்டு தான் அரைப்பேன். வைத்தையா? வைத்தியா? ஆட்டுக்கல்லத்தான். வடைய திங்க சொன்னா பொத்தல எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்ல, போன மாசம் கடையும் காலியா இருந்தது, வயிறும் காலியா இருந்தது. இந்த மாசம் கடையும் ரொம்பி போயிருக்கு, வயிறும் ரொம்பி போயிருக்கு. எப்படி? இந்த ரொப்புனவர் வர்றாரு, அவரை கேளு. அதுமா அலங்காரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையே இல்லையா, குந்தி தேவி அம்மனை வேண்டிக்கிட்டோம். அவங்களுக்கு தானே நினைப்பிலேயே பஞ்சபாண்டவங்க பிறந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட்டுட்டு கல்லா கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு, நல்லா வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு. மண்ணெண்ண வாங்க கூட எங்க ஆத்தா என்ன கடைக்கு அனுப்பாது. என் தலை எழுத்து. பந்துல இருந்து சாராயத்தை ஊத்த வேண்டியது இருக்கு. அடி 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 பல்ல கட்டுவேன். பந்து அடிக்கிற எடி எடி எடி. பந்து விளையாடுறியா? பந்து அடிச்சன்னா இங்க வந்து வேடிக்கை பார்க்காதுன்னு சொல்லிருக்கல உன்ன. முன்கடைய மூடியாச்சு, பின் கடைய திறக்க வேண்டியதுதான். நல்லா திறந்த. நான் பிறந்த பிறப்புக்கு
உன்னை கட்டிக்கிட்டு அல்லாடுறேன். பழனியில எங்க ஆத்தா சந்தனம் விக்குது, நான் இங்க சாராயம் விக்கிறேன். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற? மதுரை வீரன் சாமி கூட தான் சாராயத்தையும் சுருட்டையும் வச்சு படைக்கிறாங்க. இதுவும் ஒரு புண்ணியம் தான். சாராயம் விக்கிறது புண்ணியம், நீ என்ன செய்வ? தத்தாடி, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி இழுச்சுக்கிட்டு இங்க உட்காந்துரு. நான் விளையாடுற பந்தையெல்லாம் வயித்துல கட்டிக்கிட்டு போறவன் வர்றவன் எல்லாம் உண்டா இருக்கியான்னு கேட்க, எங்க எக்கு தப்பா பந்து கீழே விழுந்துருமோன்னு அடி வயித்த புடிச்சுக்கிட்டே நடக்க, போலீஸ்காரங்களை கண்டுட்டா என்னமோ இடுப்பு வலிக்காரி மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு. அட கம்பெனி, இங்க வரவன் போறவனுக்கெல்லாம் நாய்க்கு சொல்லு வடிற மாதிரி வழிது, அதெல்லாம் நான் தொடச்சு விடுறேன். அது என் விதி. கண்ணு, என்ன நான் என்ன சொல்றேன், ஆ, இதெல்லாம் வித்து ஒரு 4 காசு சேரட்டும், லொடுக்குன்னு பட்டத்துக்கு ஜம்ப் ஆயிடலாம். இந்தாங்க உங்க அசலும் வட்டியும். சுத்தமா கணக்கு தீர்ந்து போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க. பில்டிங்க கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே லாட்டா கொடுத்துறேன். தேங்க்ஸ். எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கிறேன். அவசியம் ஏற்பட்டா தான் கடன் வாங்கணும். அதான் என் பிரின்சிபல். அப்போ நான் வரேன். கொஞ்சம் இறங்கி தம்பி, ஒரு ரகசிய பிசினஸ். என் வீட்டுல வெள்ளி பாத்திரம் அது இதுன்னு டன்னு கணக்குல தேரும். வெளிநாட்டுல வெள்ளிக்கு ஏகப்பட்ட கிராஞ்சாம்ல சொன்னாங்க. தன்னை நம்பி ஒப்படைக்கிட்டா 50 லட்சம் 60 லட்சம் சம்பாதிக்கலாம்னு ஒரு நல்ல சிநேகிதக்கார தம்பி சொல்லிச்சு. ஒரு கமிஷன் தனக்கு தந்தா போதுமா? கருப்பு கண்ணாடி உயரமான ஆளு சந்திரகாந்த் சொன்னானா? என்ன விவரம் தம்பி? புலிபால தொட்ட தலையிலேயே தட்டிட்டேன். முடிஞ்சா புலி வாயிலேயே கையை விடுவேன். பயப்பட மாட்டேன். நான் டைகர். நான் ஹண்டர். கந்தா கார்த்திகேயா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் புறப்படுறேன். நீங்க உட்காருங்க. உங்க பிசினஸ் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிசினஸ் முடியும்னே நான் முடிவு பண்ணிட்டேன். மிரட்டுறீங்களா? நான் போலீஸ கூப்பிடுவேன். கூப்பிடுங்க. அதுக்கு முன்னால உங்க திருவிளையாடல அசிங்கத்தை நான் பழம் எடுத்து அதை காட்டி என்ன விளக்கலையா? நீ எல்லாம் நல்லா இருப்பேன். ரொம்ப பேரு பெரிய மனுஷனா வெளியில நடந்துகிட்டு சின்ன மனுஷனா உள்ள நடக்கிறான். அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன். இது சின்னத்தனமான வேலை. Shut up. இது சீர்திருத்த வேலை. காந்தி எல்லாம் பிறந்த நாடு கச்சடாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இத போஸ்டர் அடிச்சு விட்டேன்னா போட்டுறாதே தம்பி, போட்டுறாதே. உன் காலை பிடிக்கிறேன், கைய பிடிக்கிறேன். புடி, நல்லா புடி. அதோட கண்டினியூவா நான் கேக்குற அமௌண்ட் அடி. இப்போதைக்கு இது அட்வான்ஸ். நான் வரேன்.